ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டு. அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கடந்த 2025 இருக்கக்கூடிய பலாபலன்கள் பாதி வரும். இதுலேயும் பயிற்சிகள்லாம் ஆகணும், அப்போ தான் நன்மை. 2025 குரு நன்மை செஞ்சுட்டு இருக்கார். 2026 ஏப்ரலில் குருவும் மாறுவார். இப்போ 4 கிரகமே நமக்கு நன்மை செய்யாத இடத்துக்கு வந்துடும். ஆனால் 26 பாதியில் மற்ற ராகுகேது பயிற்சி நடக்கும், அதில் நன்மைகள் ஏற்படலாம். வருட ஆரம்பத்தில் இந்த ஏப்ரல் மே முடிகிற வரைக்குமே கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கும். ராசியிலே கேது
லக்னத்திலே கேது. கேது இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், மூன்றாவது நபருக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாம் எடுத்துன்னு முன்னாடி நின்று தீர்த்து வைக்கணும். நமக்கு பிரச்சனை இண்டிவிஜுவலாக ஓன் பிரச்சனைகள் இருக்காது. மற்றவங்க பிரச்சனையில் நாம் தலையிட்டு அவனை காப்பாற்றணும். அதுதான் இந்த பிரச்சனை. கேது வந்தாலும் கேது இருக்கக்கூடாதுன்னு வாக்கியம். ராசியிலே கேது இருந்தால் கேது என்ன பண்ணுறாரு? வாதம் வம்பு வழக்குகளுக்கு அதிபதி கேது. தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, அபவாதங்கள், வீண் பழிபாவங்கள், அரசாங்க பகை, காவல்துறை பிரச்சனை, இதெல்லாம் கொடுப்பார். அதே மாதிரியே சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, விளையாட்டு, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, இதில் எல்லாம் பணியாற்றியிருந்தால் அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல ஒன்றுமில்ல, 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு வீட்டில் மிகச்சிறப்பு. ராசிநாதன் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். மிகச்சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் லாபம், தகப்பனார் சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும். அரசாங்க பணிக்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். புத்திரபாகியம் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. மருத்துவம், உணவு, சுகாதாரம், காவல்துறை, இராணுவம், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், போர்வெல், பூமி சம்பந்தமான தொழில், கட்டடப் பணியாளர்கள், இவர்களுக்கு சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது 2026 ஏற்படும். கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, கலத்திரஸ்தானம்னு பேர். திருமண தடையை ஏற்படுத்துவார். லவ் பண்ணியிருந்தால் டிஸ்கண்டினியூ ஆகும், பிரேக்கப் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், பிரிவுகளை கொடுப்பார். கணவனுக்கோ மனைவிக்கோ விபத்து, ஆயுள் கண்டம் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். 7 சனி. இந்த மாதிரி அமைப்புகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள். பட் அதே சமயம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் ராகு 7 இருந்தால். அந்நிய தேச பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார். இப்போ மிகச்சிறப்பு. அது ஒன்று தான் நன்மை. ஏப்ரலுக்கு மேலே அதுவும் நன்மை இருக்காது. 12 விரயத்துக்கு வரும். இப்போ குரு பார்க்கக்கூடிய நன்மை. அதனால தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஏதோ ஓரளவு. பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரம், நகை நட்டுக்கள், வீடு, மனை, வாகனம், வசதிகள், இதெல்லாம் கொடுக்குறார். பொதுவாக பார்த்தால் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டால் 2026ஆம் ஆண்டு பலன்களில் ஒரு 50% நன்மைகள் அனைவருக்குமே 50% நன்மைகள் ஏற்படும். எதற்கும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்கள் அதில் நல்லா இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். பைரவரை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.